தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் அதில் மீதம் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையம் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, என்ன முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருது? இதனுடைய பின்னணி என்ன? ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தலை வரும் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலோடு வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று வழக்கு விசாரணையின் போது எழுப்பியிருந்தது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்த அளவில் இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு தவறான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி எஸ் ஏ பாப்டே நேற்று முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று இந்த 3 தொகுதிகளில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளால் இடைத்தேர்தல் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும், ஒருவேளை அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் நடத்துவது சரிதானா என்ற ஒரு விவகாரத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக தற்பொழுது வழக்கறிஞர்களுடன் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் ஆலோசனை கேட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த அளவில் திமுகவினுடைய மனுவானது திரும்ப பெற்று விட்டாலும் மற்ற அரவக்குறிச்சி, ஓட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகள் மனுவானது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. 2 தொகுதிகளிலுமே மனுக்களானது வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராகவோ வெற்றிக்கு எதிராகவோ தொடரப்பட்ட மனுக்கள் அல்ல, அது வேறு காரணங்களுக்காக தொடரப்பட்ட மனுக்கள். அதனால் அதனை காரணம் காட்டி இந்த தேர்தலை நிலுவையில் போடக்கூடாது என்ற ஒரு கருத்தை தான் திமுக முன்வைத்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தலையும் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தார்கள். திமுகவினுடைய வாதங்கள் அடிப்படையில் உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரம் குறித்து ஒரு விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு நோட்டீஸ், தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. அந்த மீதான பதிலானது வரும் 25ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனை குறித்த ஒரு அவசர ஆலோசனை தான் இன்று தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 3 தொகுதிகளில் நிலுவையில் இருக்கும் அந்த வழக்குகள் தேர்தல் நடத்துவதை பாதிக்குமா பாதிக்காதா என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனை தான் தற்போது தேர்தல் ஆணையமானது சட்ட ஆலோசகர்களுடன் கேட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த 3 தொகுதிக்கான தேர்தலை நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேவா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா.